வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லாலுவுக்கு வழங்கியது போல் ஜாமீன் வேண்டும் என்று ராம்ஜெத் மலானி வாதம். நாட்டை விட்டு ஓடிவிடுவார் என்று பவானி சிங் எதிர்வாதம். ஜெயலலிதா ஜாமீன் மனு விசாரணையில் பரபரப்பு. தனது ஆட்சி குறித்து புத்தாண்டில் அறிக்கை என்று மோடி அறிவிப்பு. பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் சொத்து கணக்கு வெளியீடு. இந்திய அரசு எச்சரித்தும் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறல். ஒரே நாளில் 40 நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி அட்டகாசம். விரிவான செய்திகள். ஜெயலலிதா ஜாமீன் மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் உணவு இடைவேளைக்கு பின் வாதங்கள் தொடர்ந்தன. பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடந்த சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி, முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தண்டனை பெற்றுள்ள 4 பேர் தரப்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுக்கள் மற்றும் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரும் அப்பீல் மனுக்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. விடுமுறை கால நீதிமன்ற நீதிபதி ரத்னகலா முன்னிலையில் இம்மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது இவற்றை உயர்நீதிமன்றத்தின் வழக்கமான அமர்வு விசாரிக்க வேண்டுமென்று உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி இம்மனுக்கள் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சந்திரசேகரா முன்னிலையில் செவ்வாயன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. ஜெயலலிதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஜாமீன் மனுவில் அவரது உடல்நிலை மற்றும் 18 ஆண்டுகள் இவ்வழக்குக்காக காத்திருந்தது, தற்போது நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பது போன்ற காரணங்களை தெரிவித்து ஜாமீனில் விடுவிக்க கோரப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தரப்பில் கர்நாடக அரசு வக்கீல் பவானி சிங் தாக்கல் செய்த மனுவில் ஜெயலலிதா செல்வாக்கு படைத்தவர் என்பதால் வழக்கு விசாரணையில் அவர் குறுக்கிடக்கூடும் என்றும் அவரும் தண்டனை பெற்றவர்களும் நாட்டை விட்டு ஓடிவிடக்கூடும் என்றும் தெரிவித்து ஜாமீன் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. செவ்வாயன்று நீதிமன்றத்தில் ஆஜரான மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி ஜெயலலிதாவின் ஜாமீன் மனுவை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாதிட்டார். ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி சந்திரசேகரா பட்டியலின்படி 73வது வழக்காக விசாரிக்கப்படும் என்று உத்தரவிட்டார். இதன்படி காலை 11:45 மணியளவில் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதா தரப்பில் ஆஜரான வக்கீல் ராம்ஜெத் மலானி ஏற்கனவே பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் தொடர்பான ஊழல் வழக்கில் அவரது அப்பீல் மனு ஏற்கப்பட்டதாகவும் ஜாமீன் வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டி கடந்த 18 ஆண்டுகளாக விசாரணையில் ஜெயலலிதா குறுக்கிட்டதில்லை என்றும் அவர் வழக்கு விசாரணையின் போதெல்லாம் ஆஜரானதையும் சுட்டிக்காட்டினார். அரசியலிலும் தனிப்பட்ட முறையிலும் உயர் அந்தஸ்தில் உள்ள ஜெயலலிதா எங்கும் சென்றுவிடப் போவதில்லை என்றும் வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாகவும் 1 மணி நேரம் வாதிட்டார். அதைத் தொடர்ந்து சசிகலா தரப்பில் ஆஜரான மும்பை மூத்த வக்கீல் அமித்ஷா ஜெயலலிதாவின் பினாமியாக சசிகலா செயல்பட்டதற்கு எந்த ஆதாரத்தையும் அரசு தரப்பு நிரூபிக்கவில்லை என்றும் எனவே அவர் பினாமியாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டு தவறானது என்றும் வாதிட்டார். மேலும் நமது எம்ஜிஆர் நாளிதழ் நிர்வாகத்தில் சசிகலாவுக்கு கிடைத்த லாப விகுதிகள் அவரது வருவாயில் சேர்க்கப்படாதது உள்ளிட்ட முரண்பாடுகள் இவ்வழக்கில் இருப்பதாக வாதிட்டார். அதைத் தொடர்ந்து இளவரசி தரப்பு வாதமும் நடந்தது. இதையடுத்து உணவு இடைவேளைக்காக விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் பிற்பகல் 2:30 மணிக்கு நீதிமன்றம் கூடிய போது சுதாகரன் தரப்பு வக்கீல் வாதிட்டார். தொடர்ந்து பரபரப்பான வாதங்கள் நடந்து வரும் நிலையில் மாலையில் இவ்வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரின் ஜாமீன் மனுக்கள் விசாரணைக்கு வருவதை அறிந்த அதிமுகவினர் ஏராளமானோர் பெங்களூருவில் திங்களன்று இரவு முதலே குவிய துவங்கினர். வழக்கு விசாரணைக்கு வருவதை முன்னிட்டு பெங்களூரு முழுவதும் பலத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்துள்ள மாநகர போலீசார் கர்நாடக உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 144 தடை உத்தரவையும் பிறப்பித்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லையில் அதிமுகவினரின் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டன. ஜெயலலிதாவை விடுதலை செய்ய வலியுறுத்தி 11வது நாளாக கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி, பழம் மற்றும் பூ வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடந்தது. 3000 காய்கறி கடைகள், 800 பழக்கடைகள் மற்றும் 700 பூக்கடைகள் என மொத்தம் 4500 கடைகள் அடைக்கப்பட்டன. தமிழ்நாடு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சென்னை கோயம்பேட்டில் செவ்வாய்க்கிழமையன்று உண்ணாவிரதம் இருந்தனர். பேருந்துகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டதை வாபஸ் பெற்ற தனியார் பேருந்து உரிமையாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் மட்டும் பங்கேற்றனர்.
தனியார் பள்ளி கூட்டமைப்பினர் சார்பில் பள்ளி நிர்வாகிகள் டிபிஐ வளாகம் அருகே ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தனர். இவர்களும் ஒருநாள் பள்ளி விடுமுறை என்பதை வாபஸ் பெற்றுவிட்டு உண்ணாவிரத போராட்டம் மட்டும் நடத்தினர். சென்னை எம்ஜிஆர் நினைவிடம் அருகே இசையமைப்பாளர் தேவா தலைமையில் கிராமிய கலைஞர்கள் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், பத்திரகாளி உள்ளிட்ட பல்வேறு கடவுள் வேடம் அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களும் உண்ணாவிரதமும் நடந்தன. ஆட்சிக்கு வந்த பின் செய்த பணிகளை 7 மாதங்கள் முடிந்ததும் வரும் புத்தாண்டில் அறிக்கையாக அளிப்பேன் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாயன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த 4 கூட்டங்களில் பேசினார். அரசியல்வாதிகள் தேர்தலின் போது வாக்குறுதி அளிப்பார்கள், பிறகு மறந்து விடுவார்கள் என்று பேச்சை துவக்கிய பிரதமர் மோடி, நான் அரசியல்வாதி அல்ல, உங்களின் வேலைக்காரன் என்றார். நாட்டை 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி செய்த போது என்னென்ன பணிகளை செய்தோம் என்பதை கூறாமல் 60 நாள் ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என்று தன்னிடம் காங்கிரசார் கேள்வி கேட்பதாக கூறிய பிரதமர் மோடி, தான் பிரதமராகி 7 மாதங்கள் முடிந்ததும் நாட்டுக்கு என்ன செய்தேன் என்பதை அறிக்கையாக அளிப்பேன் என்றார். காங்கிரஸ் கட்சி ஆதர்ஷ் ஊழலில் ஈடுபட்டதாகவும் தேசியவாத காங்கிரஸ் விவசாயிகளின் தற்கொலையை தடுக்கவில்லை என்றும் சாடிய மோடி, காங்கிரஸ் தேசியவாத கூட்டணியின் 15 ஆண்டு கால ஊழல் ஆட்சியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி மகாராஷ்டிராவுக்கு விடுதலை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவை பிரித்து மும்பையை தனி மாநிலமாக்கப் போவதாக தோல்வி பயத்தில் சிலர் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாக சாடிய பிரதமர் மோடி, நான் டெல்லியில் பிரதமராக இருக்கும் வரையில் எந்த சக்தியும் மகாராஷ்டிராவை கூறு போட அனுமதிக்க மாட்டேன் என்றும் சூளுரைத்தார். மும்பை இல்லாமல் மகாராஷ்டிரா இல்லை என்றும், அதேபோல மகாராஷ்டிரா இல்லாமல் இந்தியாவே இல்லை என்றும் கூறிய மோடி, அக்டோபர் 15ஆம் தேதி தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையப்போவது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அமைச்சர்களில் சொத்து மதிப்பு அடிப்படையில் 72 கோடி ரூபாய் சொத்துக்களுடன் அருண்ஜேட்லி முதல் இடத்திலும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் வெங்கையா நாயுடு கடைசி இடத்திலும் உள்ளார். பிரதமர் மோடி தனது சொத்து மதிப்பு 1.26 கோடி ரூபாய் என்று அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 44 அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி 72.10 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக கணக்கு காட்டியுள்ளார். பிரதமர் மோடி தனக்கு 1.26 கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். குஜராத்தின் காந்தி நகரில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு இருப்பதாகவும், வங்கிக் கணக்கில் 1,32,000 வங்கியில் டெபாசிட்டாக 18 லட்சம் ரூபாயும் இருப்பதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். இத்துடன் 1,20,000 ரூபாய் மதிப்பில் நகைகளும் கையில் 38,700 ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும் மோடி கணக்கு காட்டியுள்ளார். தன்னுடைய மனைவி ஜசோதா பெண்ணின் சொத்து கணக்கு தெரியாது என்றும் மோடி தெரிவித்துள்ளார். மோடி அமைச்சரவையில் மொத்தமுள்ள 22 கேபினெட் அமைச்சர்களில் 17 பேர் கோடீஸ்வரர்கள். 5 கேபினெட் அமைச்சர்கள் கோடி ரூபாய்க்கும் குறைவாகவே சொத்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவுக்கு 20.45 லட்சம் ரூபாய் சொத்துக்களே இருப்பதாக மோடியின் இணையதளத்தில் கணக்கு வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு 2.56 கோடி ரூபாய், வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு 2.73 கோடி ரூபாய், சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு 14.91 கோடி ரூபாய், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு 4.15 கோடி ரூபாய், உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதலுக்கு 12.82 கோடி ரூபாய், போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரிக்கு 3.34 கோடி ரூபாய், ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடாவுக்கு 4.34 கோடி ரூபாய், நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதிக்கு 1.62 கோடி ரூபாய், மகளிர் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் மேனகா காந்தியின் சொத்து மதிப்பு 31.67 கோடி, தமிழகத்தைச் சேர்ந்த கனரக தொழில்துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் சொத்து மதிப்பு 7.11 கோடி ரூபாய் என்றும், வர்த்தக அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் சொத்து மதிப்பு 1.3 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த விதிமீறலை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென மத்திய அரசு எச்சரித்த போதும் பாகிஸ்தான் 40 இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது எல்லையில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே 2003ஆம் ஆண்டிலிருந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ளது. ஒப்பந்தத்தை மீறி கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தானிய ராணுவத்தினர் காஷ்மீரில் சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். திங்களன்று இரவு 9 மணிக்கு ஜம்மு மற்றும் சம்பா மாவட்டத்தில் உள்ள 40 ராணுவ முகாம்கள் மீதும் 25 எல்லையோர கிராமங்கள் மீதும் பாகிஸ்தான் வீரர்கள் திடீரென அத்துமீறி தாக்க துவங்கினர். இயந்திர துப்பாக்கிகள்
ஆயுதங்களால் சுட்டும் சிறிய ரக குண்டுகளை வீசியும் தாக்கிய பாகிஸ்தானிய ராணுவத்தினருக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தகுந்த பதிலடி கொடுத்தனர். இரு தரப்புக்குமான சண்டை செவ்வாயன்றும் தொடர்ந்து நடந்தது. இந்த சண்டையில் ராணுவ வீரர்கள் யாருக்கும் காயம் ஏற்படாத போதும் எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் 3 பலத்த காயமடைந்தனர். பாகிஸ்தானிய ராணுவத்தினரின் தாக்குதலை தொடர்ந்து இரவோடு இரவாக எல்லையை ஒட்டிய கிராமங்களில் வசித்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிவாரண முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் தொடர்ந்து மீறிக் கொண்டிருந்தால் இந்தியா பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று மத்திய அரசு திங்களன்று எச்சரித்த பிறகும் பாகிஸ்தான் ராணுவம் வலிந்து வந்து சண்டையை துவங்குவதால் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அக்டோபர் மாதத்தில் இதுவரை 17 முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் மீறி தாக்கியதில் அப்பாவி பொதுமக்கள் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். அக்டோபர் முதல் வாரம் தொடங்கிய பிறகும் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் திங்கள் மற்றும் செவ்வாயன்று சென்னையில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்தது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்று தெரிவித்தார். இதன் காரணமாகவே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகி உள்ளதாக கூறிய ரமணன், இந்நிகழ்வின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் கூறினார். ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவும் ஒரு மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வரும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை மார்கண்டகள்ளியில் பதிவாகி உள்ளது. நாமக்கல் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரையில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் ஐயந்துரை என்பவர் ஓட்டி வந்தார். நாமக்கல்லை அடுத்த புதன் சந்தை மேம்பாலத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது பேருந்து எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 3 பெண்கள் உட்பட பயணிகள் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போன் வந்துச்சு சார். உடனே நான் வண்டி எடுத்து நேரம் ஸ்பாட்டுக்கு வந்தேன். ஸ்பாட்டுக்கு வரும்போது அங்க 2-3 டெத் அங்க கிடந்துச்சு. சரி, நம்ம அது உயிர் போயிருச்சு, சரி உயிரோட இருக்கவங்களை காப்பாற்றணுக்காக நேரம் இங்கே வந்தேன். ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. வந்து ஒரு 6 ஆம்புலன்ஸ் வந்து அது இருக்க பாடியில ஏற்றிட்டு உயிரோடு இருக்கவங்களும் கொண்டு போயிட்டாங்க. இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இவ்விபத்து குறித்து நல்லிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பல்லகச்சேரியைச் சேர்ந்த ஏழுமலையின் மகன் சந்தோஷ் மற்றும் மாரிமுத்துவின் மகன் சந்துரு இருவரும் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இருவரும் அங்கு உள்ள கிணறு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது கிணற்றுக்குள் தவறி விழுந்தனர். நீச்சல் தெரியாத நிலையில் சிறுவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். வெகு நேரமாகியும் சந்தோஷ் மற்றும் சந்துரு வீடு திரும்பாத நிலையில் அவர்களது பெற்றோர் பல இடங்களில் தேடிய பின்னர் கிணற்றுக்குள் 2 இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தியாகதுருகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் தொண்டி அருகே வெளிநாட்டிற்கு கடத்த இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் குதிரையை போலீசார் கைப்பற்றி ஒருவரை கைது செய்தனர். கடலோர மாவட்டமான ராமநாதபுரத்தில் கடல் வழியாக தங்கம், கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட கடல்வாழ் பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு வருகிறது. இதை தடுக்க கடலோர போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தொண்டி அருகே புதுக்குடி கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் தலைமையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படியாக சுற்றி வந்த முருகேசன் என்பவரை பிடித்து அவர் வைத்திருந்த பையை போலீசார் சோதனை செய்தனர். அதில் அரசால்
தடை செய்யப்பட்ட கடல் குதிரைகள், கடல் அட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. முருகேசனை கைது செய்து விசாரணை நடத்திய போது 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் மற்றும் கடல் குதிரைகளை வெளிநாட்டிற்கு கடத்த இருந்தது தெரிய வந்தது. இதனிடையே தடை செய்யப்பட்ட கடல்வாழ் உயிரினங்களை பிடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் தெரிவித்தார். கடலில் தடை செய்யப்பட்ட இந்த கடல் உயிரினங்கள்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரிப்பீட்டட்லா பிவிசி மீட்டிங் அதுபோல போட்டு மீனவர்கள்ட்ட தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க தொடர்ந்து சப்சிக்வெண்டா ஒரு சில பாட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. அதனால மீனவர்கள் தயவு செய்து இந்த கடல்ல தடை செய்யப்பட்ட உயிரினங்களை எக்காரணத்தை கொண்டு பிடிக்காதீங்க. அப்படி ஏதாவது தகவல் இருந்தால் இமிடியேட்டா எங்களுக்கோ இது சம்பந்தமான துறையிட நீங்க சொல்லி அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். கடல் வழியாக நடக்கும் கடத்தல் சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,232 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,529 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,430 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.